ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் தேதி 12th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுதுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து 6. ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறத பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறையிலேருந்து 9ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8ஆம் தேதி உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். 12th ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் முன்கூட்டியே நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இந்த 12th ரிசல்ட்டை நம்ம ஒரு 3 மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் 12th படிக்கிறீங்க, இல்லை உங்கள் ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ரிசல்ட் ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். 3 மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் தான். கூகுள் குரோமில் போயிட்டு நம்ம வந்து நான் வந்து ரிசல்ட் வந்து பார்ப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுறது என்னென்னா, எல்லாருமே கூகுள் குரோமில் தான் போயிட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் ரிசல்ட்டுமே பார்ப்பாங்க. ஒன்றுமே இல்லை, உங்களுடைய கூகுள் குரோமும் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் ஆப்ஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஎன் ரிசல்ட் அப்படின்னு மட்டும் போட்டால் மட்டும் நீங்கள் போதும். பாருங்கள், இப்போ நான் டிஎன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டாக எனக்கு ஒரு ஆப்ஷன் வரும். டிஎன் போர்டு ரிசல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வருங்க. இந்த இதில் தான் நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டும். சரிங்களா? அப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், HSC +2 வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆன் Thursday 8th, அதாவது 8ஆம் தேதி கரெக்டாக உங்களுக்கு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதி இங்கே கொடுத்துருக்காங்க 9 மணின்னு. ஸோ மேக்ஸிமம் 10 மணி கூட ஆகலாம். சரிங்களா? ஆனால் இங்கே என்ன டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டில் கண்டிப்பாக ஆகிடும். அதே போல் இங்கே என்ன டைம் கொடுத்துருக்காங்க அந்த டேட்லேயே அந்த டைம்லேயும் உங்களுக்கு ஆகிடும் மேக்ஸிமம். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மணிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சப்போஸ் இதில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே அப்டேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த டைமில் வந்து இதாகும்னு சொல்லிட்டு. இப்போ நாம் ரெக்கார்ட் பண்ணுற டைமில் உங்களுக்கு 9 மணியும் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. 8ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அதே போல் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறோம். இங்கே தான் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாரி இருக்கும். சரிங்களா? ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடுங்க. சரிங்களா? செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்க்க முடியும் ப்ரோ, இன்னும் ஈஸியாக பார்க்க முடியுமான்னு கேட்பீங்க. அதுக்குன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஹெச்எஸ்சி +2 ரிசல்ட்ஸு. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பாருங்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ரிஜிஸ்டர் நம்பர் போட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் போட சொல்லுவாங்க. கெட் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இங்கே அவ்வளோதாங்க விஷயமே. உங்களோட மார்க் இந்த மாதிரி தான் டெமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ஆப் யூஸ் பண்ணியுமே நீங்கள் வந்து தாராளமாக வந்து பாருங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட். சரிங்களா? 3வது மெத்தட் என்னன்னா, இஎம்ஐஎஸ் எம்இஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்கூல்லையுமே இஎம்ஐஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்கூல்லாம் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. உங்கள் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் எம்இஸ் நம்பரை வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எம்இஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த எம்இஸ் நம்பர் கூட உங்கள் ஸ்கூலில் இருக்கும் அந்த எம்இஸ் நம்பரு. அந்த எம்இஸ் நம்பர் கூட யாரெல்லாம் வந்து மாதிரி மொபைல் நம்பர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்களோ, எந்த மொபைல் நம்பர் அட்டாச் பண்ணியிருக்காங்களோ, ஸோ மேக்ஸிமம் உங்களோட பேரண்ட்டோட மொபைல் நம்பர் தான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்கூலில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் வந்து இப்போ அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு டான்னு, அதாவது ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து வந்துடும். தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, மேக்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, டோட்டல் எவ்வளோ, பாஸா ஃபெயிலா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜில் உங்களுக்கு வந்து வந்துருங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ரிசல்ட் வந்து மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எதை யூஸ் பண்ணிங்கன்னா டிஎன் ரிசல்ட் தான். ஸோ இதுக்கு இன்னும் 2, 3 வெப்சைட் இருக்குது. ஸோ என்ன வெப்சைட் அப்படின்னா tge1.tn.nic.in. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டுமே இருக்குது. அதே tg2 tnnic.2 அந்த ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த டிஎன் ரிசல்ட்டில் உங்களுக்கு ஸ்பீடாகவே இருக்கும். எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் இந்த டிஎன் ரிசல்ட் .nic.in இந்த ரிசல்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை தாராளமாக பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய 12th ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா உங்களுடைய மார்க்கை மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.
திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். மற்ற ஆன்லைனுடைய வெப்சைட்ல இருந்து நீங்கள் வாங்குறதை விட இதில் நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே போல் ஒரு நல்ல பொருள் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியுங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க போய் வீடியோக்குள்ள